ஆனால் இந்த சிரிச்ச மொமெண்ட்டை பார்க்கும்போது எல்லா பிரச்சனைகளும் சமாளிச்சிடலாண்டா, நம்ம சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமான இருக்கிற தருணங்களை நினைச்சு பார்த்தாலே லைஃப் நல்லா இருக்குன்னு பொறுத்து. உங்களுக்கு வழிகளை தெரியுறது வந்து அது பிரச்சனைகள் அப்படின்ட்டு நீங்க யோசிச்சிடக்கூடாது. அந்த ஒரு நினைவுகளே வாழ்றதுன்றது இருக்கு இல்லையா, அது அழகானது. ஆக்சுவலா மேபி நம்ம கூட வாழ்ந்திருந்தா கூட வெறுத்திருக்கலாம், ஆனா கூட வாழாதனாலே இன்னும் நம்ம அதிகமாவே காதலிக்கிறோம். 90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆக மாட்டேது. நாங்களாம் எவ்வளோ தவிக்கிறோம் தெரியுமா? யாராச்சும் அவங்களுக்கே இந்த கல்யாணம் அப்படின்ற வாழ்க்கைக்குள்ள அவங்களால போக முடியல. எனக்கு ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப், நான் அதை விட்டு விலகிட்டேன் அப்படின்னா நான் தப்பானவன். ஆனா என்ன கஷ்டமா இருந்தாலும் நான் அதில் அனுபவிச்சு கூடவே இருப்பேன், இல்லை செத்தே போவேன்னா நான் நல்லவன். பிடிக்கலையா விலகிட்டு. எல்லா டைவர்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு பெரிய சொல்லப்படாத மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகள் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். நம்ம ரொம்ப டிப்ரெஷனா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இவரோட வீடியோஸ் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவோம். இல்லைன்னா அந்த சுச்சுவேஷன் விட்டு வெளியவே வந்துடலாம். எஸ், அப்படி ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, டாக்டர் ஆல்ஃபர்ட் ஜோஸ். வணக்கம் சார். மற்றவங்கள பார்த்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்களை பார்த்தா எப்படி நல்லா இருக்கிறது அப்படின்னு கேட்கணும். சார் சொல்லுங்க சார், உங்களுடைய அந்த பயணம் அப்படின்றத சொல்லுங்க. எது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் கொடுத்துச்சு, இத்தனை பேரை மோட்டிவேட் பண்ணி நிறைய விஷயங்கள்ல இருந்து தப்பிக்க வச்சிருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு 20 வருஷம் ஒரு தனிமை இருக்குன்னா எவ்வளோ நல்லா இருக்குமா? அது கடுப்பா இருக்கும். அப்படின்னு சம்டைம்ஸ் நம்மளோட வெறுமையான ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு ஒரு விஷயத்த மாற்றி பண்ணணும் அப்படின்னு தோணுது. நீங்கள் கட்டி போட்ட நாயை திடீர்னு நீங்கள் ரொம்ப நேரம் கழித்து வீட்டுக்கு வரும்போது அந்த நாயோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த நாய் உங்ககிட்ட எப்படி பண்ணும்? குதிக்கும், தாவும், உங்களை நக்கி விடும். அது அவ்வளோ சந்தோஷப்படும் இல்லையா? அது மாதிரி தனிமையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான். ஆட்களை பார்க்கும்போது, யாரையாவது சந்திக்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இவ்வளோ நேரம் வருத்தமாக இருந்தேன்றது அந்த நாய் எப்படி காட்டிக்காதோ, அதே போல நம்மள பல பேரும் நான் இவ்வளோ நேரம் வருத்தமாக இருந்தது உனக்கு தெரியவே கூடாது அப்படின்னு அந்த சந்தோஷமான விஷயங்களை மட்டும் காட்டுறதுக்கு தான் தேவை. ஸோ மக்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நான் நல்லா இருக்கேன் அப்படின்றது நம்ம ஒரு போர்வையை போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எனக்குள்ளேயும் அப்படிதான். நான் மந்த்லி ஸ்மைல்ஸ்ன்னு ஒன்று போடுவேன். அதாவது ஒரு மாதம் ஃபுல்லாக நான் சிரிச்ச மொமெண்ட்லாம் இருக்கும். அந்த சிரிச்சதுக்கு நான் ஒவ்வொரு இடம் போயிருப்பேன், ஒரு கல்லூரி போயிருப்பேன், ஒரு அவார்டு ஈவெண்ட்டு போயிருப்பேன், இல்லை என் ஆஃபீஸில் நடந்த சம்பவங்கள், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸோட நடந்தது, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மந்த்லி ஸ்மைல்ஸ் போடுவேன். அந்த மந்த்லி ஸ்மைல்ஸ் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கே சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா இதுக்கு நடுவில் வாடகைக்காக போராடி இருப்போம், கரண்ட் பில் கட்டுறது எப்படின்னு தெரியாது, ஸ்டாஃபுக்கு எப்படி சம்பளம் கொடுக்க போகிறோம்னு தெரியாது, எல்லா பிரச்சனைகளும் சுற்றி இருக்கும். வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து ஆஃபீஸ் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த சிரிச்ச மொமெண்ட்டை பார்க்கும்போது எல்லா பிரச்சனைகளும் சமாளிச்சிடலாண்டா, நம்ம சந்தோஷமா இருப்போம். சந்தோஷமான இருக்கிற தருணங்களை நினைச்சு பார்த்தாலே லைஃப் நல்லா இருக்குன்னு பொறுத்திருப்போம். நான் அப்படிதான் நினைச்சுப்பேன். ஆனால் நான் மோட்டிவேட் ஏன் பண்றேன் அப்படின்னா, நான் மோட்டிவேட் ஆக்சுவலாக பண்ணல, நீ இதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்றது தான் புரிய வைக்கிறேன். இதை நான் உங்களை உணர்த்துறேன், இதை நீ அனுபவிச்சே ஆகணும், இதுல எஸ்கேபிசமே கிடையாது அப்படின்றது. நிதர்சனமான உண்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சரி நீ வெளியே வந்துடுவேன் நல்லா இருந்துருவேன் அப்படின்னு யாருன்னா நான் சொல்லலாம். அது உங்களுக்கு ஒரு ஜோசியை பார்க்குற மாதிரி கூட உங்க வாழ்க்கை இதுல இருந்து நல்லா இருக்கும், அதுல இருந்து நல்லா இருக்கும்னு உங்களை நம்ப வைக்கலாம். ஆனா எதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது தெரியாம தானே இன்னைக்கு யார் கூட பண்ணா, என்ன பண்ணா, எதெல்லாம் தேவையில்லாத ஒரு நம்பிக்கை இல்லைன்னா இழக்கும் போது தான் அவனுக்கு வெறுமை உணரலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த தப்பா பண்ணக்கூடாது. ஸோ அது போல தான் என்னோட வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா எதுலையுமே வந்து நான் மோட்டிவேட் பண்ண மாட்டேன். இப்படி தான் இருக்கும், இதை நீ ஏற்றுக்கிட்டே ஆகணும், அக்செப்டன்ஸ் இஸ் லைஃப் அப்படின்றது தான் புரிய வைக்கிறேன். சரி, எனக்கு 2012 ஒரு சம்பவம் நடந்தது. லைஃப்பை முடிச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது. அன்னைக்கு யாருமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. அன்னைக்குன்னு மட்டும் கிடையாது, இன்னைக்கும் வரையும் என் கூட யாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாருமே தூரதூரமாக வச்சுக்கிறது தான், யாரையும் கிட்ட சேர்த்து கூடவே அப்படி ட்ராவல்லாம் இல்லை. ஸோ அது எல்லாமே ஒரு அனுபவ பாடங்கள் தான். அன்னைக்கு யாருமே இல்லை அப்படின்னும் போது நிறைய கடன், நிறைய பிரச்சனைகள், சில சமயம் நம்மளோட மனபாரங்களை வீட்டில் சொல்ல முடியாது, அப்பா அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது.
இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்னன்னா, நம்மளை எதனா தப்பா நினைப்பாங்களா அப்படின்றதுக்காகவே நம்ம சில மென்டல் ட்ராமாஸை பூட்டி வச்சிருவோம் நம்மளுக்குள்ள. இங்க மென்டல் ட்ராமா இல்ல மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பத்தி பேசுறதுனாலே நம்ம மனநல பாதிக்கப்பட்டதா நினைச்சுக்கிறாங்க நிறைய பேர். ஆக்சுவலா அது கிடையாது. வி ஹேவ் டு ஸ்பீக் அவுட் லவுட். நம்ம சில விஷயத்த பேசியே ஆகணும். ஆனா பேசுறதுக்கான ஆட்கள் இல்லை. யாரை நம்பி பேசுறது? யாரையாவது கிட்ட நம்மளோட பிரச்சனையை சொன்னா அந்த பிரச்சனை இவன் இதெல்லாம் கோத்ரூ பண்றோம்னு எல்லாருக்கிட்டையும் போயிடுது. அப்ப நம்மளுக்குள்ளேயே பூட்டி வைக்க வேண்டிய ஒரு நிலைமையில ஆயிடுது. அப்ப தனிமையில பேசுறோம் அப்படியே. அந்த தனிமையோட உரையாடல் தான் இன்னைக்கு நிறைய காணொலிகளா மாறிட்டு இருக்கு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறது கூட எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த இன்டர்வியூ பண்றது, இந்த மாதிரி பேசுறது பிடிச்சிருக்கு. பிகாஸ் யாருக்கிட்ட இந்த மாதிரி உட்காந்து பேசுறேன். நீங்க லைஃப்பை பத்தி நிறைய கேள்விகள் கேட்பீங்க. நான் என் லைஃப்லயோ இல்லை நான் பார்த்த மனிதர்களோட லைஃப்பையோ பத்தி உங்ககிட்ட பேசுறேன். இதுக்காக நம்ம ஒரு நிறைய படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய மனிதர்களோட பழகினாலே நம்மளுக்கு நிறைய அனுபவ படங்கள் கிடைக்கும். ஸோ இதை தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ ஐ நெவர் மோட்டிவேட் பீப்புள். ஐ ஜஸ்ட் இன்டிமேட் தம் திஸ் இஸ் வாட் லைஃப் இஸ். இப்படிதான் இருக்கும். வாழ்க்கை அழகானது தான். ஆனா யார் கூட இருந்தா அது இன்னும் அழகாகன்றது தான் இங்க தேடுதலாவே இருக்கு. கரெக்ட். ஸோ இப்போ வெற்றிமாறன் சார் இருக்கார்ல, அவரை பார்த்தோம்னா கேட்குற கேள்வி வட சென்னை 2 எப்போ வருது இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை எந்த ஆக்ட்ரஸாக இருந்தாலுமே அவங்களுடைய இதை வச்சு கேட்பாங்க. இப்போ உங்களை பார்த்த வரைக்கும் மோட்டிவேஷன், நான் இப்படி லவ் ஃபெயிலியர் எல்லாத்துக்குமே இருக்கு. அப்போ பாக்குறவங்களாம் உங்களை பத்தி இந்த மாதிரி கேட்கும்போது ஒரு கட்டத்துல உங்களுக்கு அழுக்கலையா? எனக்கு உங்களுக்கு வழிகளை தெரியுறது அது பிரச்சனைகள் அப்படின்ட்டு நீங்க யோசிச்சிடக்கூடாது. எங்க அம்மா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் அப்படிதான் இருந்தேன். யாராவது என் இன்பாக்ஸ்ல அவங்களோட பிரச்சனைகளை பேசும்போது எனக்கு கடுப்பா இருக்கும். ஏன்னா காலையில விடிஞ்சாலும் சரி, ராத்திரி தூங்க போனாலும் சரி, நடுராத்திரிலாம் எனக்கு அந்த இன்ஸ்டாகிராம்ல கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதெல்லாம் கால் அடிப்பாங்க, மெசஞ்சர்ல கால் அடிப்பாங்க, பிரச்சனைகளை பேசுவாங்க. நிறைய அழுகுறலான வாய்ஸ் நோட்டு. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க. இல்ல இன்னைக்கு வரையுமே அதே மாதிரியே இருக்கு. இப்போ வரையுமே என் இன்பாக்ஸ் ஃபுல்லாவே இருக்கு. நான் இல்லைங்க கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை, நான் சஜஷனோ ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறதில்ல, உங்களோட பர்சனலுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த நிமிஷம் அன்ஃபாலோவும் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இவரால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு. அதெல்லாம் சில சமயம் கோபத்தின் வெளிப்பாடா யார் மேலேயே காட்டுவோம். சில சமயம் இவங்களோட மனபாரங்களை நம்ம கேட்டுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் உடம்பு சரியில்லாம கூட போயிடும். பிகாஸ் we listen to too many negatives. ஓகே, நிறைய நெகட்டிவிட்டி நம்மளுக்குள்ள கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளை டம்ப் பண்ணிடும். அது நம்மளோட பாசிட்டிவிட்டியை ட்ரெயின் பண்ணிடும். ஸோ அதனாலேயே சில சமயம் ரொம்ப மன வருத்தத்தோட இருப்பேன். அப்போ எங்கள் அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க, உன்னை தேடி வராங்க, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீயும் இந்த மாதிரி இருந்தல, யாருக்கிட்ட இதை போய் சொல்றதுன்னு தெரியலையே, யாருன்னா இருந்தால் நல்லா இருக்குமே, யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும், இல்லை அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியலையே அப்படின்னு நீயும் தவிச்சிருப்பல. அந்த மாதிரி ஒருத்தர் ஈகோ எல்லாத்தையும் ஷட் பண்ணிட்டு அதை தவிக்கிற ஒரு நிலைமையில உங்ககிட்ட வராங்க. ஒன்று அவங்களுக்கு நீ ஆறுதலா இரு, இல்லையா அமைதியா இரு, திட்டிட மட்டும் செஞ்சிடாது. உங்க அம்மா தான் உங்களுக்கு பெஸ்ட் மோட்டிவேட்டர். ஆமா ஆமா, திட்டிடாது. ஏன்னா நான் சில சமயம் முன்னாடி வாய்ஸ் நோட்ல திட்டுவேன். இப்போலாம் நான் யாரையுமே திட்டுறது இல்லை. இல்லைங்க எனக்கும் வேலை இருக்குங்க, பிரச்சனை இருக்குங்க, உங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனையா, லவ் எல்லாம் ஒரு இது அப்படின்லாம் சொல்லிட்டு நான் நிறைய பேர் திட்டி இருக்கேன். இன்னைக்கு என்னோட மனமாற்றத்துக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு மனசு ஆல்ரெடி வழியில இருக்காங்க. நான் வேற ஒன்றும் ஆசையா பேசி அவங்கள மன வழியில ஆக்கிடக்கூடாது. அதனால நான் கொஞ்சம் மாறி இருக்கேன். ஓகே சரி, இப்போ எவ்வளவோ லவ் தெரபிஸ்டாவே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய லைஃப் உள்ள லவ் அது எப்படி இருந்துச்சு? எனக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்குமான்றது தான் இங்கே கேள்விக்குறியாவே இருக்கு. ஓகே, ஸோ இல்லைன்னா நல்லா இருக்கும் லைஃப் இல்லையா? ஸோ நம்மளுக்கு பிடிக்கும். எனக்கு லவ் நான் வெறுத்ததில்ல, அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனையும் நான் வெறுத்ததில்ல. ஓகே, ஆனால் அந்த ஒரு நினைவுகளே வாழ்றதுன்றது இருக்கு இல்லையா, அது அழகானது. ஆக்சுவலாக மேபி நம்ம கூட வாழ்ந்திருந்தா கூட வெறுத்திருக்கலாம், ஆனா கூட வாழாதனாலே இன்னும் நம்ம அதிகமாவே காதலிக்கிறோம். அதனால சந்தோஷமா தான் இருக்கு. சரி, இப்போ இந்த 2K கிட்ஸுக்குலாம் ஈஸியா மேரேஜ் ஆயிடுது,
90s கிட்ஸுக்கு கல்யாணமே ஆக மாட்டேது. நாங்களாம் எவ்வளோ தவிக்கிறோம் தெரியுமா? யாராவது ஒன்றும் இல்லை சார், என்னோட வீடியோ போட்டிருக்கும் போதே கீழே வந்துட்டு டேய் வைத்தறிச்சலை கொட்டாதீடா, நான் 90s கிட்டா அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. ஸோ அவங்களுக்கே இந்த கல்யாணம் அப்படின்ற வாழ்க்கைக்குள்ள அவங்களால போக முடியல. ஏன்னா லவ்ல ரொம்ப உண்மையா இருக்கனாலயா, அந்த மாதிரியா, எதனால? அவங்களுக்கு லவ் பண்ணவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய புலம்புறதை கேட்டிருப்போம். எதனால? 2025 கொஞ்சம் மாறுதலா நடந்தது. எல்லா 90s கிட்ஸ்க்கும் ஒண்ணு போல லைனா எனக்கு பத்திரிகையா வந்தது. அப்படியா? ஆமா, கொஞ்சம் மாறுதலா இருந்தது. 2026 கொஞ்சம் கம்மியா இருக்கு. 2025ல நிறைய 90s கிட்ஸ் எனக்கு பத்திரிகை கொடுத்துருக்காங்க. அப்பதான் நினைச்சேன், பரவாயில்ல, இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, பரவாயில்ல, அட்லாஸ்ட் ஃபைனலி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருது. இல்ல சார், அந்த சிங்கிள் பர்சனுக்கு என்ன சார் சொல்ல வரீங்க? பாவம் ரொம்ப அடி வாங்குறாங்க சார். ரொம்ப நாளா சிங்கிளா இருக்க போறதுக்கு அதுல கண்டிப்பா அவங்களுக்கான துணை கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த டிவோர்ஸ் கேஸ்லாம் நிறைய பார்த்துருப்போம். இந்த கணவன் மனைவிக்குள்ள 8 வருஷமா லவ் பண்றாங்க, ஆனா வந்துட்டு இப்போ ஏதோ மனஸ்தாபங்கள், வேணாம் அப்படின்ற பிரிவு. இந்த பிரிவு எதனால? சம்டைம்ஸ் உங்களால கட்டி போட்டு வாழ வைக்க முடியாது. யாருக்கிட்டையும் வந்து திணிச்சு நீ உங்க கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி இல்ல நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, இது கமிட்டடான ஒரு லைஃப், இப்படி என்னதான் நீங்க வெளியே இருந்து பார்த்தாலும் அந்த வாழ்ந்துட்டு இருக்கிற தம்பதிகளுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன மாதிரியான ட்ராமாவுக்கு ஒத்துரு பண்ணிட்டு இருக்காங்க. யூ கேன் ஃபோர்ஸ் தெம் டு லிவ் டுகெதர். ஒன்னா வாழ்ந்துதான் கல்யாணம் ஆயிடுச்சுன்றதுக்காக நீங்க ஒன்னா வாழ்ந்தாகணும்னு அவசியம் கிடையாது. சரி, அதுல மென்டல் ட்ராமாஸ் நிறைய இருக்கும், நிறைய டாக்ஸிக்கான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். சில விஷயத்த ஷேரே பண்ண முடியாது. ஈவன் அது கோர்ட்லயே ஷேர் பண்ண முடியாது, அவங்களோட வக்கீல்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாது. அவ்வளோ பர்சனலா இருக்கும். ஓகே, எந்த இடத்துலையும் மனைவியை விட்டு கொடுக்கூடாது, இல்லை எந்த இடத்துலையும் கணவரை விட்டு கொடுக்கூடாதுன்றதுனாலேயே சில விஷயங்களை மறைக்கப்பட்டு பழிகளை அவங்க ஏற்றுக்கிட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, சரி, இங்க எண்ட் ஆஃப் த டே ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று நீங்க தலைமறைவாவோ இல்லை தள்ளி போய் வாழ்ந்துடலாம். ஓகே, இல்லைன்னா அவங்க முன்னாடி நரக வாழ்க்கை வாழணும். ஓகே, ஒன்று நீங்க வாழணும் இல்லை தப்பிச்சுக்கணும், எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் வரும்போது எதை சரின்னு சொல்லுவீங்க? நான் சமீபத்தில் பேரன்புன்னு ஒரு படம் பார்த்தேன், என்ன ரொம்ப பாதிச்ச படம். அது சமீபத்தில் நீ ஏன் நான் சொல்றேன்னா, நான் அதை அப்போ பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுக்கல. ஆனா இப்ப அந்த பேரன்புன்ற ஒரு படத்தை பத்தி நான் பேசணுன்ற ஒரு தருவாயில ஒரு கூகுள் மீட்ல நான் பேசுறேன். அப்ப நான் பேசும்போது அதோட இன்சைட்ஸை நான் எடுத்துக்கிறேன். அதுல ஒரு அப்பா ஒரு பொண்ணை எப்படி வளர்க்குறாரு, அதுவும் அந்த பொண்ணு நார்மல் சைல்டு கிடையாது, ஒரு ஸ்பெஷல் சைல்டு. அந்த ஸ்பெஷல் சைல்டு அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு 11-12 வயசு இருக்கும். அந்த ஸ்பெஷல் சைல்டை வளர்க்குறதுக்கு எவ்வளவு போராட்டம். வீட்டுல அவங்க அம்மா ஏத்துக்கல, அவங்க தம்பி பொண்டாட்டி, குழந்தை யாருமே ஏத்துக்கல. எல்லாருமே அவங்கள கிண்டல் பண்றாங்க, இல்ல அவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. அந்த குழந்தை வாழ்ற வாழ்க்கையே வந்து ஒரு நார்னியா உலகம் மாதிரி. அது ஒரு தனிப்பட்ட உலகம், உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அந்த ஸ்பெஷல் சைல்டு உலகம். அப்ப இந்த அப்பா கேரக்டர் யாருன்னா மம்முட்டி சார். மம்முட்டி சார் அவ்வளோ தத்ரூபமான ஒரு ஆக்டிங் இருக்கும். அந்த இடத்துல நான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு அத்தியாயமா காட்டுவாங்க. இயற்கை அருவருப்பானது, இயற்கை கொடூரமானது, இயற்கை அற்புதமானது, இயற்கை பேரன்பானதுன்னு அப்படின்னு 12வது அத்தியாயத்துல தான் படத்தை முடிக்கிறாங்க. அவங்க இயற்கைன்னு சொல்றத வந்து நீங்க நினைக்கிற மாதிரி மரம், செடி, கொடி, காற்று, ஆகாயம் இதெல்லாம் கிடையாது. ஓகே, அவங்க சொல்றது இயற்கை மனிதனுடைய சுபாவம் இல்லை. அவர் சொல்ற இயற்கை மனிதனுடைய குணாதிசயங்கள், மனிதன் மற்ற மனிதனோட எப்படி பழகிறான்றத, இந்த இயற்கையை பத்தி பேசுறாங்க. சரி, நம்மளுக்கு ஒரு 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் வந்தாலே அதை வந்து நேச்சர்ஸ் கால்னு தான் சொல்றோம். அதுதான் இயற்கை அப்படின்றா. இயற்கையா என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் வரும் அப்படின்றதான். திடீர்னு அந்த பெண் ஒரு இடத்துல பேடு மாத்துற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அப்ப அதை கூட இயற்கையோட தான் ஒப்புறாங்க. அது இயற்கையா நடக்கிறதில்ல. இன்னைக்கு கொட்டாயோ ஆந்தியோ இல்ல தும்மலோ எல்லாமே இயற்கையா தானே வருது. இது வந்து எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. டைரக்டர் ராம் சாரை வந்து இந்த இடத்துல நம்ம பாராட்டணும். ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு ஆண் 1 வருஷ காலத்துல ஒண்ணு பண்றாரு, அந்த பொண்ணோட கஷ்டப்படுறாரு, ஒரு தனியா ஒரு வீடு எடுத்து தங்குறாரு. காரணம் என்னன்னா, இங்கே ஒரு சிட்டுக்குருவி செத்து போயிடுச்சு. சிட்டுக்குருவி சாவாத ஒரு வீடா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஊட்டியில ஒரு தனிப்பட்ட ஒரு வீடு எடுக்கிறார். அந்த குழந்தையோட சந்தோஷமா வாழ்கிறார். அதுக்கப்புறம் அவருக்கான ஏமாற்றம், துரோகங்கள் எல்லாமே நடக்கும்போது நடுத்தருக்கு வந்து நிற்கிறார். ஆல்மோஸ்ட் ஒரு பர்சன்ட் ஆஃப் ஹாப்பினஸ்ல எப்படி வில் ஸ்மித்தும் அவனோட பையனும் வந்து நடுத்தருக்கு வந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்கன்றது காட்டுற மாதிரியே
இவர் நடுத்தருக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அந்த குழந்தை எங்கே போய் காப்பாத்துறதுன்னு ஒரு டாக்ஸி டிரைவரா மாறி அந்த குழந்தைக்காக வாழ்றாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் வாழவே முடியாம கடைசியா குழந்தையோட சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடலுக்கு போயிடுறாரு. இப்ப இந்த இடத்துல நீங்க பரிதாபப்படுறீங்க. யாரை பார்த்து? மம்முட்டியை பார்த்து. சரி, எவ்வளவு கஷ்டமான ஒரு சிங்கிள் டேடோட வாழ்க்கை, எவ்வளவு கஷ்டம் இல்லை. அதுவும் ஒரு பெண் குழந்தையை வளர்க்கிறது, அதுவும் அந்த பெண் குழந்தையை வளர்க்குறது வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டை வளர்க்குறது இன்னும் கொடுமை. அப்ப இது எல்லாத்தையும் நரேட் பண்ணும்போது மம்முட்டியை பார்த்து நம்ம பார்க்கணும். இதுல அப்ப அந்த அம்மா எங்க? இந்த பாப்பான்ற கேரக்டரோட அம்மா எங்க அப்படின்னா, அம்மா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனாங்கன்றது தான் படத்தோட துவக்கமே. அப்போ அந்த அம்மா வந்து நம்மளோட தப்பான ஆளா தெரிஞ்சிருப்பாங்க. காரணம் அந்த லெட்டர்ல உள்ள வரிகள். அது கூட என்னால இது மேல நான் பார்த்துக்க முடியாது, உன் குழந்தை தானே, நீ பார்த்துக்க, நான் என் வேற வாழ்க்கையை தேடி நான் போறேன், நான் புது வாழ்க்கையை தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி வேற ஒருத்தர் பின்னாடி போயிடுவாங்க. இதை காட்டின உடனே நீங்க அந்த மனைவியை என்ன நினைப்பீங்க? தவறான ஒரு பெண்ணா சித்தரிச்ச மாதிரி தெரியும். ஒரு வருஷம் வாழ முடியாம நீ போய் செத்து போறதுக்கு இருக்கிறியே, 11 வயசு வரையும் ஒரு அப்பா இல்லாம ஒரு அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஸ்பெஷல் சைல்ட வளர்த்துருப்பாங்களே, 11 வருஷத்தோட வலி தெரியுமா அவனுக்கு அப்படின்றத காட்ட மறந்துருப்பாங்க. ஆனா அதை புரிஞ்சிக்க முடியுது. 11 வருஷம் நரகமா இருந்திருக்கும் உண்மையிலேயே. அவங்களுக்கு துணை இல்லாம இருந்திருக்கும். அதுல ஒரு டைலாக் இருக்கும், நான் வெறும் ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு மம்முட்டி சொல்லுவார். இங்க சம்பாரிச்சு போட்டுட்டாலே நம்ம எல்லா கடமையும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா துணி மாத்துறதுல இருக்கு வலி, வழிக்கு விழுந்தா பாத்ரூம்ல தண்ணி நிக்க கூடாதுன்றது பாத்துக்கிறதுல இருக்கு வலி, நீ போய் கிளீன் பண்றதுல இருக்கு வலி, வாந்தி எடுத்தா துடைக்கிறதுல இருக்கு, எல்லாமே. ஐயோ ஃபேனை போட்டுறத, சிட்டுக்குருவி உள்ள வந்து நம்ம அடிச்சிடும், ஐயோ அந்த குழந்தை திடீர்னு பயந்துடும், ஐயோ வெளியால ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்காது, ஐயோ அது படபடன்னு ஆயிடும், ஐயோ அது ராத்திரி தூங்குமா தூங்காதான் தெரியாது, ஐயோ அது எந்த நேரத்துல என்ன ஆகணும். இப்படி ஒரு படபடப்புலயே ஒரு நாளை கடந்துட்டு இருக்காங்கன்னா, 11 வருஷம் கடந்த ஒரு பெண் வாழ்க்கை இதுக்கு மேல வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேடுறது தப்புன்னு உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்றவன் உங்களுக்கு தியாகியா தெரியுதா? இவ்வளவுதாங்க லைஃபே. எனக்கு ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப், நான் அதை விட்டு விலகிட்டேன் அப்படின்னா நான் தப்பானவன். ஆனா என்ன கஷ்டமா இருந்தாலும் நான் அதுல அனுபவிச்சு கூடவே இருப்பேன், இல்ல செத்தே போவேன்னா நான் நல்லவன். பிடிக்கலையா விலகிடு. சீரியஸா சொல்றேன். உங்களோட லைஃப் வேற ஒன்று தேர்ந்தெடுத்துக்குன்னா கூட தேர்ந்தெடுத்துக்கு. ஆனா தேர்ந்தெடுக்கிற லைஃப் அது நல்ல லைஃபா இருக்கும். அதுலேயும் ஒரு திணிக்கப்பட்ட மறுபடியும் அதே டாக்ஸிக் கேரக்டர் வந்து கண்டினியூ பண்ணாது. ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்றது. இப்போ இங்கே எல்லா டைவர்ஸ்க்கு பின்னாடியும் ஒரு பெரிய சொல்லப்படாத மறைக்கப்பட்ட நிறைய உண்மைகள் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. சந்தேகங்கள் இருக்கும், தேவையில்லாத வீண் பேச்சுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை யார் சொல்லுவாங்க? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும்.